The legend new Sarana stores in AC Summer Mela and Furniture. Low range முதல் high range வரை. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் கோடை காலத்தில் தடையில்லாமல் மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் பல திட்ட பணிகளை தொடங்கி வைத்து அவர் கூறுகையில், தமிழகத்தின் ஒருநாள் மின் பயன்பாடு 40 கோடி யூனிட் ஆகிறது. அடுத்த 3 மாதத்திற்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டு அதற்கான டெண்டர் டிசம்பர் மாதமே யூனிட் ஒன்றுக்கு 8 ரூபாயாக நிர்ணயம் செய்ததால் தற்போது தமிழக அரசுக்கு 1312 கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது என்று அமைச்சர் கூறினார். மனிதனை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அனுப்பும் அளவுக்கு வலிமை வாய்ந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை சோதித்து பார்ப்பதற்கு அனுமதி வழங்கியது அமெரிக்கா. செவ்வாய்க்கு செல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ராக்கெட்டை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஸ்டார்ஷிப் என்று பெயர் கொண்ட இந்த ராக்கெட் உலகில் இதுவரை உருவாக்கப்பட்ட ராக்கெட்களிலேயே சக்தி வாய்ந்தது. 40 மாடி கட்டடம் அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ராக்கெட்டை சோதிக்க அமெரிக்க விண்வெளி கூட்டமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் இந்த ராக்கெட் சோதனை வெற்றி பெற வெறும் 50% மட்டுமே வாய்ப்புள்ளதாக எலான் மஸ்க் கணித்துள்ளார். குட்கா ஊழல் புகாரில் முன்னாள் டிஜிபி டி ராஜேந்திரன் மற்றும் சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் புகையிலை பொருட்களுக்கு 2015ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு செங்குன்றம் பகுதியில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த சர்ச்சையில் சிக்கிய அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் மீது வழக்கு தொடர சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கு சொந்தமாக சென்னை சாலி கிராமத்தில் 1.92 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் ஆக்கிரமிப்புள்ளதால் நிலத்தை துல்லியமாக அளக்க உத்தரவிட வேண்டும் என கோவில் துணை கமிஷனர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கோவில் நிலம் அமைந்துள்ள பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பொது சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி போக மற்ற இடங்களில் உள்ள நிலத்தை துல்லியமாக அளக்க மாம்பலம் வட்டாட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பிரிக்லின் சாலையில் உள்ள திடீர் நகர் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 40 ஆண்டுகளாக எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் வசித்து வருகின்றனர். இறந்தவர்களின் சடலங்களை வைப்பதற்கு கூட இடம் இல்லாமலும் இறுதிச் சடங்குகளை செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியின் போது திடீர் நகர் பகுதியில் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டுமென சட்டப்பேரவையில் தேமுதிகவை சேர்ந்த கு. நல்லதம்பி வலியுறுத்தினார். திமுக முக்கிய பிரமுகர்களின் சொத்து பட்டியல் வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கையையும் அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், வரும் வியாழக்கிழமை சிபிஐ அதிகாரிகளை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன். திமுக சொத்து பட்டியல் தொடர்பாக அவர்களிடம் புகார் கொடுக்க இருக்கிறேன். எந்த திமுகவினரும் சொத்து பட்டியல் குறித்து இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. RS பாரதி மட்டுமல்ல, அவர் தந்தையே வந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளேன். யாரும் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. பிறகு அவர் பேசுகையில், அடித்தட்டு மக்களிடம் பின்னி பிணைந்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யும் ஒரே கட்சி இந்தியாவிலேயே அதிமுக மட்டும்தான். அதிமுக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சி செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஒரே இயக்கமாகவும் உள்ளது. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் பூத் கமிட்டி முறையாக அமைத்தால் வரும் மக்களவை தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்று அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசினார்.
அதிமுகவினரின் சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிடட்டும், அதன் பின்னர் எங்களுடைய ரியாக்ஷனை பார்ப்பீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சவால் விடுத்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் சுங்கச்சாவடி பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை ஜெயக்குமார் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஊழலிலே திளைத்த கட்சி திமுக என்று உலகத்திற்கே தெரியும். திமுகவிற்கு எதிராக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக. 1,34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திமுகவினர் சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். இந்த 1,34,000 கோடி ரூபாயை 100 ரூபாயாக அடுக்கினால் நிலவிற்கு கால்வாசி தூரம் சென்று விடலாம். அண்ணாமலை திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்டது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு மூலம் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கி அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயக்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்ட மண் பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியது. திருப்பரங்குன்றம் முதல் ஒத்தக்கடை வரை 76 இடங்களில் சாலை ஓரத்தில் 30 அடி ஆழத்தில் மண் எடுக்கும் பணி நடந்து வருகிறது. தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் ஒன்றான மதுரையில் 8,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருமங்கலத்திலிருந்து தோப்பூர், திருநகர், மதுரா காலேஜ், காளவாசல், மாட்டுத்தாவணி, ஹைகோர்ட் வழியாக ஒத்தக்கடை வரை செல்லும் ரயில் பாதை ஆய்வு செய்யப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு பாஜக வாய்ப்பளிக்காததை தொடர்ந்து கர்நாடகாவின் முன்னாள் துணை முதல்வர் லக்ஷ்மண் சவடி நேற்று பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். வரவிருக்கும் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஆர் ஹரி தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் 4-5 எம்எல்ஏக்கள் தேசியவாத காங்கிரஸில் சேர்வதற்காக தொடர்பில் இருப்பதாகவும் பெங்களூருவின் முன்னாள் மேயரும் தேசியவாத காங்கிரஸில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். பாஜகவில் இருந்து பல்வேறு நபர்கள் வேறு கட்சிகளுக்கு தாவுவது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னொரு முக்கிய செய்தியை சாணக்கியா வெளியிடுகிறது. ஞாயிறு காலை முதல் சாணக்கியாவில் அனைத்து செய்திகளும் நேரலையில் ஒளிபரப்பாக இருக்கின்றன. உண்மையான செய்திகளுக்கு எப்போதும் இணைந்திருங்கள் சாணக்கியா செய்திகளுடன்.